கர்த்தரும் மகிமையும் மாட்சிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிகமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மையும் தந்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 16 அதன் 14வது வசனம். நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே தம்முடைய ஜனத்தின் மேலே ஆண்டவர் வைத்த மகிமையினாலே அந்த ஜனங்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்கப்பட்டும் மேன்மையாக்கப்பட்டும் திருப்தியாகப்பட்டும் இருப்பதை பரிசுத்த வேதம் இங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமை எந்த இடங்களிலெல்லாம் யாருக்கெல்லாம் எந்த ஜன கூட்டத்துக்கெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறதோ அந்த மகிமையினாலே குறைவற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு இரட்சித்து வரும்பொழுது கர்த்தருடைய மகிமையினாலே அவர்கள் காக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய மகிமையினாலே அவர்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை அவர்கள் சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்து நடத்துவதையும் காண முடிகிறது. குறைவற்ற ஒரு வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையினாலே வாழ ஆண்டவர் அந்த மகிமையை தேவ பிள்ளைகளுக்காக கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த மகிமை எப்படி வெளிப்படுகிறது என்றால், ஒரு குறைவற்ற ஒரு இழப்பீடுகளை சந்தித்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த மகிமையை குறித்து சொல்லும் பொழுது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது. அவள் தன்னுடைய சகோதரனை இழந்து ஒரு குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவளும் ஆம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன பொழுது அவள் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு குறைந்த வாழ்வு நஷ்டமான வாழ்ந்து கொண்டிருந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலே தேவ அதிசயமான செயல்களையும் தேவ மகத்துவமான கிரியைகளையும் அங்கே வெளிப்படுத்தி மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி நிறைவுள்ளவளாய் அங்கே மாற்றி கொடுப்பதை காண முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் தேவ மகிமை எந்தெந்த பகுதிகளெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ அதை நிறைவுள்ளதாக அதை பூரணமுள்ளதாக மாற்றித்தர தேவ மகிமையினாலே கர்த்தர் அதை செய்ய விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த மகிமை வெளிப்படுவதற்காக நாம் இக்கட்டான நேரத்திலும் அந்த மகிமையை நம்முடைய வாழ்விலே கர்த்தர் அனுப்பும்படிக்கு முழு இருதயத்தோடும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாய் காணப்படுவோம் என்றால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய மகிமையின் மகிமையினாலே தான் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் என்று பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்விலே வெளிப்படட்டும். அதற்காக பூரணமான சந்தேகமில்லாத ஒரு விசுவாசத்தை நாம் கிறிஸ்துவினிடத்திலே கொண்டவர்களாய் மாறுவோம். எந்த சூழ்நிலைகளும் எந்த காரியங்களும் நமக்கு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருந்தாலும் குறைவற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தருடைய மகிமையினாலே கர்த்தர் நம்மை நடத்தட்டும். கர்த்தருடைய மகிமை நம்மை நிறைவாய் நடத்துவதற்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய வல்லமையினாலே நிறைவாய் வாழ நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரத்திற்காக தேவனே மை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரே, உம்முடைய மகிமை குறைவற்ற ஒரு வாழ்க்கையை கொண்டு வருமே, அந்த மகிமை வெளிப்படுவதற்காக கர்த்தரே நாங்கள் முழு இருதயத்தோடும் ஆண்டவர் இக்கட்டான சூழ்நிலையிலே மரித்து 4 நாளாயிற்று என்று அறிந்தும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படி என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய மகிமை அங்கே வெளிப்பட்டு அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டது போல எங்களுடைய வாழ்விலும் எந்த சூழ்நிலையிலும் குறைவுள்ள அந்த வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசத்திலே ஆண்டவரை உறுதியுள்ளவர்களாய் கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கையிலே அசைவில்லாதவர்களாய் இருக்கும் பொழுது
எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு குறைவுகள் நீங்க நிறைவுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீர். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.